கடகராசினியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. அதனால் அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய காலம். குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல வந்து கேது வர்றதும் 8ஆம் இடத்துல ராகு இருக்காருங்கிறதுனால பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் சனீஸ்வரர் விலகி போயிட்டாரு. புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம் வரும், அவர்களாலேயே பிரச்சனை வரும். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா தெளிவான வாழ்க்கை வரும். வாழ்க்கை பலமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே சார், எடுத்த உடனே அடுத்தது சக்தி நேர் வந்துட்டாங்க. ஆனாலுமே நான் உங்ககிட்ட வந்து கடகத்தை பற்றி கேட்டேன். ஸோ சக்தி சேலத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. சக்தி, யாருக்காக பேச போகிறீங்க? ஹலோ சக்தி வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க? என் பையனுக்காக கேக்குறாமா. நவில் பிரணவ் பேரு. ஓகேங்க, பையன் டீடைல்ஸ். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். தாங்கம்மா. ஜூலை 9மா, ஜூலை 9 2002. டைம்மா 10:09 காலையில 10 மணி 9 நிமிஷம் 10:09. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காரு. கரெக்டா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. கரெக்டா? ஆமாங்க சார். 22 வயசு 9 மாதம். இவங்களோட ஜாதகத்தில் செய்யும் தொழிலிலும் இடமாற்றமும் இல்லை, மேற்கொண்டு படிப்பா, ஊர் விட்டு ஊர் போவாரா, இடம் விட்டு இடம் மாறுவாரா, மேற்கொண்டு படிப்பாரா, இவருடைய வாழ்க்கை எப்படி அமையுங்கிறதா உங்கள் கேள்வி. கரெக்டாம்மா? ஆமாங்க சார். அம்மா, உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோட சம்மந்தப்பட்டவங்க யாரோ ஒரு பெண் அகால மரணம். அம்மா தெரியலங்க சார் எனக்கு அந்த மாதிரி எதுவும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஞ்சமலை அப்படின்னு உங்கள் சேலத்தில் தானே இருக்கீங்க நீங்கள்? ஆமாங்க சார். அங்கே காலங்கி சித்தர் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? கஞ்சமலைங்க சார். ஆமாம். அந்த சித்தர் வந்து மிகப்பெரிய அபூர்வமான சித்தர். அதை எதுக்காக நான் சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரியாது. அந்த ஒரு பெண்ணுக்காக நான் சொன்னேன். அந்த கோவிலுக்கு போயிட்டு வஸ்திர தானம் செஞ்சுட்டு வாங்க. அவருக்கு வந்து பால்கோவா வச்சு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க. முதல்ல அந்த பெண் சாபம் போகும். இவருக்கு அற்புதமான வாழ்க்கையும் எதிர்காலமும் சிறக்கும் செழிக்கும் நல்லா இருக்கும். வேற என்ன கேட்கணுமோ கேளுங்கம்மா. எங்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப பயங்கரமா இருக்குங்க சார். அது எப்போ சரியாகும்? காலங்கி சித்தரை வழிபட்டீங்கனாலே உங்களுக்கு வளமான வாழ்க்கையும் வருமானமும் கூடும். அதுலேயும் இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு. இவர் படிக்கட்டும், இவருடைய படிப்பை கெடுக்க வேண்டாம். அவங்க வீட்டில் வந்து முதல்ல பணம் சேரும். நான் சொன்ன சித்தர் வழிபாடு செய்யுங்க, நல்லா இருக்கும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சக்தி. அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி போகுது சார்? சிம்ம ராசிக்கு ஜென்மத்துக்கு வந்து கேது வரார். இந்த கேது வரும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் இருந்து வந்த நட்புகள் வந்து நமக்கு பகையாக மாறும். நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். அது ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை அது வியாபாரம் ஆகட்டும், நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு. அடுத்தவங்களுக்கு அட்வைஸுங்கிறது இப்போ தேவையில்லை. நிதானமாக இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே, ரம்யா திருச்சியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ரம்யா, யாருக்காக பேசணும்? வணக்கம் சார். என்னுடைய ஹஸ்பண்டுக்காக கேட்கணும் சார். அவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 30/6/1990 சனிக்கிழமை இரவு 9:13 பிறந்திருக்கேன். எவ்வளோ கரெக்டாக சொன்னாங்க தெரியுங்களா? அற்புதமான ஜாதகம். அவங்க ஜாதகமே முதல்ல வந்து குருவோட நட்சத்திரமாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. என்னம்மா, ஹஸ்த நட்சத்திரம், கன்னி ராசியா? ஆமாம் சார். என்னம்மா, செய்கிற தொழிலில் இடமாற்றம் வருமா? அதிக வருமானம் வருமா? மன நிம்மதி வருமா? சொத்து ஏதாவது சேருமா? இதுதான் உன்னுடைய கேள்வி. ஆமாம் சார். இவங்களுக்கு அற்புதமான காலமா. இந்த ராகு கேது பெயர்ச்சி அற்புதமாக இருக்குது. திருச்சியில் எங்கே இருக்கீங்க? திருச்சி பாலக்கரை சார். பாலக்கரையா? ஆமாம் சார். சரி, ஒன்று செய்கிறீங்களா? வெக்காளியம்மன் கோவில். ஓகேயா? இன்னைக்கு மறந்துடாதீங்க, 4:20 வந்து ராகு கேது பெயர்ச்சி. பக்கத்தில் அந்த அம்மன் கோவிலுக்கு போங்க. அம்மனுக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணி கொடுங்க. அதே மாதிரி எவ்வளவு இளநீர் வாங்கி தர முடியுமோ தயவு செஞ்சு அந்த வெக்காளி அம்மனுக்கு வாங்கி கொடுங்க. அந்த அபிஷேகம் பண்ணுங்க. அந்த அம்மா நெஞ்சு குளிர்ந்தால், இந்த அக்னி குளிர்ந்தால் உங்கள் வீட்லேயும் மகாலட்சுமி வந்து சேருவாள். பணம் வந்து சேரும், மன நிம்மதி வரும், நல்ல உத்தியோகம், நல்ல வாழ்க்கை வரும்.
வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். நன்றி ரம்யா. அடுத்ததா கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்க போறது இந்த ராகு? இப்போதான் அவங்களுக்கு சொல்லி முடிச்சேன். அதே பலன் தான், அற்புதமான பலனா இருக்கும். வருமானங்கள் கூடும். அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே நீங்க. ஒருவேளை கன்னி ராசியோ? இருக்கலாம். சரி சரி. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணே ஒன்று தான் சொல்லலாம், உடல் ஆரோக்கியமாக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. நான் அடுத்து உனக்கு புத்தி சொல்றேன், அவன் சொல்றதை நான் கேட்குறேன், நீங்க ஊர் பேச்சை கேட்காம இருந்தீங்கன்னா, தெளிவான முடிவு எடுத்தீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும். இன்னைக்கு நீங்க துர்க்கை வழிபாடு பண்ணணும். இன்னைக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நைட்டு 9 மணி இருந்து கோவிலுக்கு போயிட்டு துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. இல்லை சார் கோயில் மூட்டாங்க, வீட்லேயாவது விளக்கு போடுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு வருமானத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் தருவான். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். ஓகே, தர்மலிங்கம் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. தர்மலிங்கம், யாருக்காக பேச போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க சார். 22/8/1971 மேடம். பிறந்த நேரம் வந்து 3:45 3:45 மார்னிங்கா ஈவினிங்கா சார்? 3:45 PM மேம். பிஎம். ஓகே. எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னைன்னு சொல்லாதீங்க. சென்னை சார், சென்னை. சென்னையில எந்த ஊர்ல சார்? அடையார் சார். வெரி குட். அனந்த பத்மநாப சுவாமி கோவில் போயிருக்கீங்களா? காலைல கூட போயிட்டு வந்தேன் சார். அப்படியா? ஆமாம் சார். பெருமாள் பார்த்தீங்களா? பார்த்தேன். அப்போ உங்களை பார்த்ததே நான் அனந்த பத்மநாப சுவாமியை சேவிச்சா மாதிரி ஒரு கணக்கு. ஒரு அற்புதமான கோவில் சார். உங்களுக்கு என்ன சார், ரெண்டு தான் சார் கேள்வி. ஒன்று தொழில், இன்னொன்று வருமானம். மீதி எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை சார். கடவுள் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன் சார். கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்ட மாட்டேன். நான் இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, நான் வேற வேலை பார்த்துக்குவேன் சார். ஆமாம். ஆனால் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான், இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறான். இந்த ராகு கேது பயிற்சியாவது ஏதாவது தருமானா? இல்லை எனக்கு சனி பயிற்சி சரியில்லை, அடுத்த மாதம் சொல்ல போகிற குரு பயிற்சி என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. ஒரே ஒரு வைப்ரேட்டிங்காகவே இருக்கே சார். இது எப்போ தீரும்? இதுதான் உங்கள் கேள்வி, கரெக்டா? கண்டிப்பாக. நான் ஒரு ரகசிய பரிகாரம் சொல்லுங்க. அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் சொல்கிறேன், சரிங்களா? ரகசிய பரிகாரம் சொல்லிட்டு இப்படி நேயர்களுக்கு எல்லாருக்கும் ஆமாம். ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குருநாதர் ராமானுஜர் சொன்னார், ரகசிய மந்திரம் நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த கோவில் கோபுரத்தில் ஏறி சொன்னாராம். அந்த மாதிரி நான் பாலகிருஷ்ண ரெட்டி இந்த ரகசிய பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போயிட்டு சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு பணம் கட்டிட்டு, அதே மாதிரி பால் அபிஷேகம் செய்யறதுக்கும் வஸ்திர தானம் ஒரு முறை செஞ்சு பாருங்க சார். வாரம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு அதெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். துளசியினால் அர்ச்சனை பண்ணுங்க. அந்த துளசியை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கல்லாப்பட்டியில் வைங்க. இதை செஞ்சு தான் பாருங்களேன். அற்புதமான கோவில், அற்புதமான பலன் கை மேலே கிடைக்கும். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். நன்றி தர்மலிங்கம். அடுத்ததாக பிரியதர்ஷினி திண்டிவனத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்கம்மா. யாருக்காக பேசணும்? பொண்ணுக்காக பேசலாம். பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கம்மா. 9/10/2005. ஓகேம்மா. பிரியதர்ஷினி, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா. டைம் சொல்லுங்கம்மா. 10:55 காலையிலையா? காலையிலையா? நைட்டு 10:55. ஓகே. பாப்பா பேர் என்னம்மா? பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி. ஓகே. முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்கா? மருவெல்லாம் இல்ல. அடிப்பட்ட தழும்பு இருக்கா சின்ன வயசுல? தழும்பு எதுவும் இல்ல சார். இருக்கா? முகத்துல தழும்பு எதுவும் இல்ல. அவ்வளவா அடிபட்டு இருக்கா? மூக்குலதான் அப்பப்ப கொஞ்சம் அடிபடும். சரி. இவங்களுடைய ஜாதகத்துல இப்ப 2 சமாச்சாரம். திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் படிப்பும் எப்படி அமையும் அப்படிங்கறது அவங்க கேள்வி, கரெக்டா? அப்படிதான். நல்லா படிப்பாளா? எப்படி எதிர்காலத்துல இருப்பா? அம்மா எந்த அளவுக்கு போராடுறாளோ அந்த அளவுக்கு படிப்பா. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவா. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன் படிப்பா. அற்புதமான வாழ்க்கை வரும். இவளுடைய ஜாதகத்துக்கு மாதுளம்பழம் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில், துர்க்கை கோவிலுக்கு போயிட்டு 2 எலுமிச்சம்பழம், அதாவது 4 விளக்கு போட்டுட்டு இவ கையால மாதுளம்பழம் தானம் பண்ண சொல்லுங்க. முதல்ல அந்த உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், தைரியம் இது அத்தனையும் வரும். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட்.